51வது கேள்வி, ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது நியூட்டனின் 3வது விதி, அடுத்து நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு. இது இரண்டுமே பயன்படுது. 52வது கேள்வி, கணத்தாக்கு கீழ்க்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உந்த மாற்றம். அடுத்ததாக 53வது கேள்வி, மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூழ்மம். அடுத்ததாக 54வது கேள்வி, ஒளிப்பட கருவியில் டேஸ் லென்ஸு பயன்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குவி லென்ஸு. அடுத்ததாக 55வது கேள்வி, கண்ணின் கிட்டப்பார்வை குறைபாடானது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மயோபியா. மயோபியாங்கிறது கிட்டப்பார்வை குறைபாடு. இது ஹைப்பர் மெட்ரோபியாங்கிறது தூரப்பார்வை குறைபாடு. அடுத்து 56வது கேள்வி, 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டேஸ் என வரையறுக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 கலோரி. ஆற்றலின் அளவு 1 கலோரி. அடுத்ததாக 57வது கேள்வி, செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மைட்டோகாண்ட்ரியா. அடுத்ததாக 58வது கேள்வி, காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எத்தில் ஆல்கஹால். எத்தனால்னு சொல்கிற எத்தில் ஆல்கஹால் தான் உருவாகுது. 59வது கேள்வி, அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 33. அடுத்ததாக 60வது கேள்வி, வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது இவை எதிர்ப்பொருளை உருவாக்குகின்றன? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, லிம்போசைட்டுகள். லிம்போசைட்டுகள் எதிர்ப்பொருளை உருவாக்குது இந்த தொற்று ஏற்படும் போது. அடுத்த 61வது கேள்வி, இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவதால் ஏற்படுவது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அனீமியா. இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவதால் அனீமியா ஏற்படுகிறது. அடுத்ததாக 62வது கேள்வி, மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும். அதாவது எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம். இது மூன்றுமே மனித இதயத்தின் சுவர் தான். அடுத்ததாக 63வது கேள்வி, இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எஸ்ஏ கணு. எஸ்ஏ கணு மனித இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 64வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பிக்மோமானோமீட்டர். ஸ்பிக்மோமானோமீட்டருங்கிறது தான் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவுது. அடுத்ததாக 65வது கேள்வி, உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்றாகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர் தான் உலகிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று. அடுத்ததாக 66வது கேள்வி, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கோசி ஆறு. கோசி தான் பீகாரின் துயரம்னு அழைக்கப்படுது. அடுத்ததாக 67வது கேள்வி, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆனைமுடி சிகரம். அடுத்ததாக 68வது கேள்வி, புலிகள் பாதுகாப்பு திட்டம் டேஸில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1973. அடுத்த 69வது கேள்வி,
அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைக்கான சட்டப்பிரிவு டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 32. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 வந்து தீர்வு காணும் உரிமையாக இருக்கு. அடுத்து 70வது கேள்வி, நடுவண் அரசு முதலாக தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2004. முதல்ல இந்தியாவில் ஒரு செம்மொழியாக அறிவித்தது எதுனா அது நம்மளுடைய தமிழ் மொழியை தான். அடுத்து 71வது கேள்வி, நமது அடிப்படை கடமைகளை டேஸிடமிருந்து பெற்றோம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரஷ்யா அரசியலமைப்பு. ரஷ்யா அரசியலமைப்பில் இருந்து தான் நமது அடிப்படை கடமைகளை பெற்றிருக்கோம். அடுத்து 72வது கேள்வி, எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 360. இந்த சட்டப்பிரிவு 352 பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை. அடுத்து சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நிலை. அடுத்து 73வது கேள்வி, பொறுத்துக. குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வந்திருப்பாங்க. முகவுரை பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய அறிக்கையின் மூலம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து குறு அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 சொல்லுவாங்க. செம்மொழி பார்த்தீங்கன்னா தமிழ். அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. 4123 ஆப்ஷன் ஏ. 74வது கேள்வி, அரசியலமைப்பின் 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அம்பேத்கர் அவர்கள். 32வது பிரிவு இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். அடுத்து 75வது கேள்வி, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு டேஸின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிரிவு 21A கீழ் இணைச்சிருப்பாங்க. அதன் மூலம் தான் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 76வது கேள்வி, டேஸ் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சைமன் குஸ்னட். சைமன் குஸ்னட்டுங்கிறவர் தான் ஜிடிபியின் நவீன கருத்தை முதல்ல சொல்லியிருப்பார். அடுத்து 77வது கேள்வி, வாஸ்கோட காமாவின் தலைமையின் கீழ். அடுத்ததாக 77வது கேள்வி, வாஸ்கோட காமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் டேஸுக்கு வாணிபத்திற்காக வந்தனர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கள்ளிக்கோட்டை. 1498 வந்திருப்பாங்க. கள்ளிக்கோட்டை துறைமுகத்துக்கு வந்திருப்பாங்க. அடுத்து 78வது கேள்வி, உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜெனீவா. ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அங்கே தான் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் அமைந்திருக்கு. அடுத்து 79வது கேள்வி, 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மான் விருது வழங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோல்கொண்டா சுல்தான். அடுத்ததாக 80வது கேள்வி, ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். எந்தவித தாமதமுமின்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம் ஆகும். அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார்? அப்போ அவர் எப்போ டெல்லியை சென்றடைவார்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, புதன்கிழமை கிளம்புறாரு. இப்போ 22:30னா 10:30 நைட்டு 10:30க்கு கிளம்பியிருக்கிறாரு. அப்போ எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்லுது. அவனுடைய மொத்த பயண நேரம் பார்த்தீங்கன்னா 32 மணி நேரம். அப்போ எங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறதுக்கு கிளம்புனது 10:30க்கு, அவர் போய் 32 மணி நேரம் கழித்து போயிருக்காரு. அப்போ இதில் நமக்கு ஒரு 24 இருக்குது. ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம். அப்போ ஒரு 24 கழிச்சிக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் எவ்வளோ கிடைக்கும்? 8 கிடைக்கும்.
அப்போ ஒரு 24 மணி நேரங்கிறது புதன்கிழமை கிளம்பியிருக்காரு. வியாழக்கிழமை 10:30ங்கிறது ஒரு 24. இப்போ அதிலேருந்து நம்ம 8 மணி நேரத்தை கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா வெள்ளிக்கிழமை காலை 6:30ன்னு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் 6:30க்கு டெல்லி வந்து சென்றடைவார். அடுத்ததாக 81வது கேள்வி, ராம் மற்றும் ராஜாவின் வயதுகளின் விகிதம் 3:2. மேலும் அவர்களுடைய வயதுகளின் வித்தியாசம் 12 எனில் ராமின் வயதினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ராம் ராஜாவினுடைய விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. வயதுகளின் விகிதம் என்னென்னா, இப்போ ராமுக்கு வந்து 3x எடுத்துக்கிட்டோம்னா ராஜாவுக்கு 2x. அப்போ இவங்க 2 பேருனுடைய வித்தியாசம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3x மைனஸ் 2x ஈக்குவல் டு வித்தியாசம் என்னென்னா 12ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3xல் மைனஸ் 2x போயிட்டுனா வெறும் எக்ஸு. அப்போ எக்ஸ் என்ன நமக்கு 12. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். யாருனுடைய வயது கேட்குறாங்க, ராமினுடைய வயது கேட்குறாங்க. ராம் வந்து 3xன்னு இருக்குது. அப்போ 3 × 12 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்போ 3 × 12 ஈக்குவல் டு 36. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 36. அடுத்ததாக 82வது கேள்வி, கீதாவின் வயது அவளது மகனின் வயதினை காட்டிலும் 5 மடங்கு. 4 வருடங்களுக்கு பிறகு இருவர் வயதுகளின் கூடுதல் வந்து 68 எனில் மகனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம கீதா வந்து கொடுத்துருக்குறாங்க. கீதாவின் வயது வந்து அவருடைய மகனின் வயதை போல் 5x. அப்போ மகனின் வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கீதாவினுடைய வயது என்ன கிடைக்கும், 5xன்னு கிடைக்கும். இப்போ மகனினுடைய வயது எக்ஸு, மகனினுடைய வயது எக்ஸு. இப்போ 4 ஆண்டுகள் கழிச்சுன்னா இது ஒன்றுடைய 4 வந்து கூட்டிக்கணும். x + 4 5x + 4. அப்போ 5x + 4ங்கிறது கீதாவினுடைய வயதாக இருக்கும். x + 4ங்கிறது மகனினுடைய வயதாக இருக்கும். இது இரண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 68 கிடைக்குதான். அப்போ இவங்க இருவருடைய வயதுகளை கூட்டும்போது நமக்கு 68 கிடைக்குதுங்கிறாங்க. அப்போ +4 + x + 4 ஈக்குவல் டு 68 கிடைக்குதுங்கிறாங்க. இப்போ இங்கே உள்ளது எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கலாம். 5xம் எக்ஸும் எவ்வளவோ 6xன்னு கிடைக்கும். +4 + 4 8 ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது, 68ன்னு இருக்குது. அப்போ இந்த 8 அந்த பக்கம் போனால் மைனஸுக்கு போகும். அப்போ 68 - 8 ஈக்குவல் டு 60. அப்போ 6x ஈக்குவல் டு 60ன்னு இருக்குது. அப்போது நம்ம இந்த பெருக்கல்ல உள்ளது இங்கே போனால் வகுத்தல் ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு 10. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மகனின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. அப்போ மகனினுடைய வயது நம்ம எப்படி என்னென்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ் இங்கே என்ன கிடச்சிருக்கு, 10ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதற்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 10 ஆண்டுகள். அடுத்ததாக 83வது கேள்வி, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 10,000. ஒரு ஆண்டுக்கு 5% வீதம் மக்கள் தொகை உயருகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அந்த கிராமத்தின் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிராமத்தினுடைய மக்கள் தொகை வந்து 10,000ன்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ 5% வந்து அதிகரிக்குது. அப்போ 5/100. அப்போ இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு 500 கிடைக்கும். 500. இப்போ 500ல் இந்த 10,000தோட 500 கூட்டினோம்னா நமக்கு அடுத்த ஆண்டுக்கு 10,500 பேர் இருப்பாங்க. 10,500 பேர். அதுலேயும் வந்து 5% வந்து கூடுது. அப்போ 5/100ன்னு போட்டோம்னா நம்ம 100 0 0 அடிச்சிட்டோம்னா 5 × 105 இருக்குங்க. அப்போ 5 × 105 எவ்வளோன்னா 525. 525. அப்போ 10 500ஓட 525 கூட்டிக்கங்க. கூட்டினோம்னா நமக்கு 5 2 0 1. அப்போ 11 25.
அதாவது 11,025 பேர் வந்து அந்த கிராமத்தில் 2 ஆண்டுகள் கழித்து இருப்பாங்க. இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 11,025. அடுத்ததாக 84வது கேள்வி, சாக்சம் செயலி கீழ்கண்ட எந்த ஆணையத்துடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இந்திய தேர்தல் ஆணையம். அதாவது இது மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து 85வது கேள்வி, தேசிய குடிமைப் பணிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏப்ரல் 23. அடுத்ததாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து 87வது கேள்வி, மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. அதாவது தே ஞானசுந்தரம், கூவே பாலசுப்ரமணியன், இவங்க 2 பேருக்குமே வந்து இந்த மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2024 வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 88வது கேள்வி, சமீபத்தில் எந்த இடத்திற்கு ஷாங்னான் என்று சீனா பெயரிட்டுள்ளது? ஷாங்னான் என்று எந்த இடத்திற்கு சீனா பெயரிட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்தை வந்து சீனா ஷாங்னான்னு அழைக்குது. அடுத்து 89வது கேள்வி, 2024 G7 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இத்தாலியில் வந்து நடைபெற உள்ளது. அடுத்து 90வது கேள்வி, இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் தான் அதிக அளவு புவிசார் குறியீடுகளை பெற்ற மாநிலமாக இருக்குது. 2வது தமிழ்நாடு. ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ உத்தரப்பிரதேசம் வந்து அதை விட அதிகமாக வாங்கி உத்தரப்பிரதேசம் தான் முதல் இடத்துல இருக்குது. 2வது இடம் தமிழ்நாடு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த 11வது இலவச மாதிரி தேர்விற்கான விடைகள் வந்து முடிவு பெறுகிறது. மேலும் வந்து அடுத்த தேர்வில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.